வார்த்தைகளின் அர்த்தங்களே அறியணுமா? அதுக்கு இதுதான் ஸ்கூலு. வேலி கட்டி வச்சாலும் வெள்ள சொல்ல பார்த்து புட்டா கடத்த துடிக்குதடா காலு. வங்கியிலே இருந்து ஒரு மனுஷ பையன் வந்தாலும் இன்னும் போகலையே வாரு. ஓடும் தண்ணியில பாசி இல்லையே, உணர்ச்சி குட்டி புட்டா நோயும் இல்லையே. வாழ்க்கை வாழ்வதற்கே ஜெமினி எடுத்த படம், அதெல்லாம் உனக்கு மட்டும் காட்ட போறேன்டா. சிரிச்சி சிரிச்சி வந்தா சீனா தானா டோய், சிரிக்கி சிரிக்கி மகா தானா போனா டோய். சிரிச்சி சிரிச்சி வந்தா சீனா தானா டோய், சிரிக்கி சிரிக்கி மகா தானா போனா டோய். பிடிக்கும் மட்டும் தேனா போனா. வணக்கம், நாங்க பிரதர்ஸ் சர்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து வாரோம். ஓ, இன்னைக்கு எத்தனாவது பிறந்த நாள் அம்மாக்கு? 75. ஆடா, இளமையா இருக்கிறீங்க, 75 என்று சொல்றீங்க டக்குண்டு. நானும் இறங்கி போயிட்டேன் 75. சரி, அம்மா 75வது பிறந்த நாளுக்கு சர்ப்ரைஸ் யார் அனுப்பியிருப்பாங்க? ஏன் பேரமக்களை சொல்றீங்க? பிள்ளைகளும் அனுப்பல, பேரனும் அனுப்பல. அம்மாட்ட அந்த கால ஃப்ரெண்ட் யாராச்சும் அனுப்பி இருக்கணுமா? அந்த காலத்து ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வர இல்லையா இங்க? அந்த கால ஃப்ரெண்ட் யாராச்சும் இருக்காங்களா? இந்த காலத்தால பாவா அனுப்பி இருக்க மாட்டாவா? அப்பாவா அனுப்பி இருக்க மாட்டாவா அம்மாக்கு? என்னன்னு சொல்றீங்க இல்லையன்னு? அப்ப யாரா இருக்கும்? இல்ல, நான் முதலே சொல்லிட்டேன் அவங்க இல்லைன்னு. யோசிச்சு பாருங்க யாரா இருக்கும்? ஆக்கள் யார்? ஆக்கள் அகிலன். அம்மாக்கு எத்தனை பிள்ளைகள்? 3 பேர். 3 பேரும் எங்க? ஓ, அப்ப எந்த பிள்ளைகள் அனுப்பி இருக்கும் உங்களுக்கு? எங்க இருக்கா தாரணி? பிரான்ஸ்ல. பிரான்ஸ்ல இருந்தவங்களுக்கு கிஃப்டே வேற இல்லை. அப்ப நீங்க தான் யோசிக்கணும். விலங்கு இல்ல,
இல்ல மகள் எங்கள்கிட்ட சொல்லல, வேற யாக்கள் தான் கால் பண்ணி சொன்னது. கௌசியன் அவர் அங்க இருக்கு, அவர் இங்க இருக்கிறாரா இல்லாடி வெளிநாட்டுலயா? பிரான்ஸ்ல இருந்து வரவே இல்லை எங்களுக்கு கிஃப்ட். இந்த பிள்ளையில எல்லாரும் குரூப் கோல்ல தான் இருக்கிறோம். அவர்கிட்ட கேளுங்க, நீங்களா கொடுத்தீங்க. அதான் பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, நீங்களா கொடுத்தீங்க. அதான் அவர்கிட்ட கேளுங்க, அந்த போனை வாங்கி கேளுங்க, நீங்களா அனுப்பி விட்டீங்க. இந்த போன்ல எல்லாரும் குரூப் கோல்ல இருக்கணும். அப்ப அவர்கிட்ட கேளுங்க, யார் நீங்களா அனுப்பினீங்க. அதான் கூப்பிட்டு வாங்கி கேளுங்க. சரி, அப்பாவை கூப்பிடுங்க. அப்பாவை காணவே இல்லை கண்ணீரமா. சரி, அப்பாட்ட கேட்போம். அப்பா உங்க நண்பு மனைவிக்காக யார் கிஃப்ட் அனுப்பி இருப்பாங்க? பிள்ளைகள். நீங்களும் பிள்ளைகளை தான் சொல்றீங்க, நான் வேற யாரை எதிர்பார்க்கிறேன். பேர பிள்ளைகளும் இல்லை. தெரியாது. இனி நான் தான் சொல்லணும் என்ன. அப்ப நான் சொன்ன நீங்கள் எனக்கு என்ன செய்யறீங்க? டான்ஸ் ஆடுவீங்களா? நல்லா நல்லா ஆடுவீங்களா? உங்க பாட்டு போடுற ஒரு டான்ஸ் ஆடுறீங்களா? நீங்களும் சேர்ந்து ஆடணும், நாங்களும் ஆடுறோம், நீங்களும் சேர்ந்து ஆடணும். ஓகேயா? அவர் ஓடி ஓடி ஒழிக்கிறார். அப்போதே இல்லாட்டி பாட்டு பாடுவீங்களா? நல்லா சரி, அப்ப நானே சொல்லட்டா யார் தந்த மகன் ஆரணி குடும்பம், பிரான்ஸ்ல இருக்கும் மகள் தாரணி குடும்பம், யாழ்ப்பாணத்தில் இருக்கும் மகன் அகிலன் குடும்பம், பிரான்சில் இருக்கும் பேரன் கௌசிகன் அப்பம்மாவை அன்புடன் வாழ்த்துகிறார். வாழ்த்தி அப்பம்மாவுக்கு ஒரு சாரியும் வாங்கி கொடுக்க சொல்லி, இந்த நீங்க கட்டி இருக்கிறீங்களா அழகான சாரி, அதுவும் அவர் தான் வாங்கி கொடுக்க சொன்னவர். அப்ப அவருக்கு என்ன சொல்ல போறீங்க எல்லாருக்கும்? நன்றி. சரி, அவங்க ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணி இருக்காங்க, கேக்குறீங்களா? சரி, நான் போறேன், கேளுங்க. ஓகேயா? வணக்கம் மாமா, நான் அபிஷேக். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பல்லாண்டு காலம் வாழ்க. வணக்கம் அம்மா, நான் அனுராக். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 100 ஆண்டு வாழ்க. ஹலோ, நான் கௌசி. ஹாப்பி பர்த்டே அப்பம்மா. ஹாய் அம்மம்மா, நான் உங்களுடைய நிஷா குட்டி. என் செல்ல அம்மம்மாக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹலோ அம்மம்மா, நான் சகி. பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். 75 வயசு, இப்படியே எங்க இருக்கணும். கிரியில வந்து பாக்குறேன் உங்களை. அப்படி நானே ஜங்கன்னு சொல்ல, அவாவே ஜங்கன்னு சொன்ன அப்புறம்தான் நானே உங்களை ஜங்கா இருக்கிறீங்கன்னு சொல்லி இருக்கிறேன். பிள்ளையெல்லாமா அவ்வளவு கப்பியா வச்சிருக்கிறோம் போலேன்னு. சரி, நாங்களும் அம்மாக்கு பிரதர் சர்ப்ரைஸ் டெலிவரி மூலம் ஒரு உங்களுக்காண்டி பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, உங்களோட மகள் உங்களுக்காண்டி ஒரு கவிதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கா, அதை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. தன் வலி மறந்து என் வலிக்கு நோகுறாள், எத்தனை வயதானாலும் குழந்தை போல பார்க்கிறாள், உலகமே மறுத்தாலும் உயிர் கொண்டு ரசிக்கிறாள், அன்பை தவிர வேற எதுவும் தெரியவில்லை அவளுக்கு, அவள்தான் அம்மா, என் அம்மா, அன்பு மகள் ஆரணி. உன்னன்பால் என்னை நகலச் செய்தாயே, உன் பாச வெளியில் என்னை மூழ்க வைத்தாயே, அல்லும் பகலும் நீ கண்விழித்து என்னை காவல் காத்தாயே, நீ செய்த அனைத்து தியாகங்களும் 7 பிறவி எடுத்தாலும் என்னால் சரிகட்ட இயலாது.
இந்த பூமியில் மலர்ந்த இந்த நாளில் இந்த அன்பு மகனின் வாழ்த்துக்களை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அம்மா. செல்ல மகன் அகிலன். அகிலன் இங்கே அணிக்கிறேன். அவர் தான் இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணியிருக்க. பின்னால் வந்து சிரிச்சு கொண்டிருக்கிறார், பாத்தீங்களா? என்னை 10 மாதம் சுமந்தாய் உன் வயிற்றில், இனி ஆயுள் காலமும் உன்னை சுமக்க வேண்டும் என் நெஞ்சில். இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் அம்மா. பாசமகள் தாரணி. சரி, ஓகே. நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க அம்மா? அதான் நம்ம சொல்லியிருக்கிறேன், மிக சீக்கிரம் உங்களை வந்து நேர்ல சந்திப்போமோ. எல்லாரும் சேர்ந்து வேற போறாங்க ஒரு நாள். அதுவும் எங்கள் மூலமா தான் சர்ப்ரைஸா வெறியணுமோ தெரியல. இருக்கலாம். நாங்கள் ஏத்தி வந்து 12 மணிக்கு வாசல்ல விட்டுட்டு கதவை தட்டுவோம். கல்யாணம் அடிச்சு கலைக்க கூடாது. சரி, ஓகேம்மா. நாங்க கிஃப்ட பாப்போமா? என்ன கிஃப்ட் வந்திருக்குன்னு பாப்போமா? சரி, ஓகே. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? வந்த நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சதிங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதன்னா தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் பட்டினியா கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பால் குடிக்கும் பிள்ளமுவா பார்த்தே பசி மறப்பா. இளவட்டம் வான பின்னும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைப்பா, உச்சி முதல் பாதம் வர